அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது சமயபுர கோவிலுடைய தல வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா அர்த்த ஜாமத்தில் கொலுசு சத்தம் கேட்கறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மனே பார்த்திங்க அப்படின்னா நமக்காக விரதம் இருக்கக்கூடிய அதிசயம் சமயபுர கோவிலில் நிகழ்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியான இன்னும் சுவாரஸ்யமான அதிசயமான பல தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் தலைமை பீடம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே தாங்க ஆதியில் கோயில் கொண்டிருந்தாங்க வைஷ்ணவி. அண்ணன் ரங்கன் அமைதியே உருவான சாந்தமூர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தங்கையோ ருத்ரரூபிணி. அவளின் ருத்ராம்சம் பொறுக்க முடியாமல் திண்டாடினாங்க பூசகர்கள். அவள் சினம் தணிக்க வழி தேடியும் இருக்காங்க. அப்போது அந்த கோயிலினுடைய ஜூயர் சுவாமிகள் ஒரு முடிவெடுத்தார். கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் ஆங்கார ரூபிணியாக திகழும் இந்த அன்னையையே வேறு இடத்துக்கு மாற்றி பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்காங்க. அன்னையின் திரு உருவத்தை சுமந்து கொண்டு பக்தர்கள் காட்டு பாதையில் பயணித்திருக்காங்க. காட்டு பாதையை கடந்ததும் கைவிடப்பட்ட ஒரு அரண்மனை மேடை அடைந்திருந்தாங்க பக்தர்கள். அது ஒரு கைவிடப்பட்ட கோட்டை. சோழ மன்னன் ஒருவன் தன்னுடைய தங்கைய கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடிச்சு அவங்களுக்கு சீதனமாக தர கட்டிய கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அதுவே கண்ணனூர் என்று அழைக்கப்பட்டிருந்தது. பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால் கோட்டையும் அதை சுற்றியிருந்த நகரமும் அழிக்கப்பட்டுச்சு. அந்த இடம் வேப்ப மர காடாக மாறியிருந்தது. வேப்பங்காட்டுக்குள்ள இருந்த அரண்மனை மேடை அடைந்த ஸ்ரீரங்கத்து பக்தர்கள் அதுவே அம்பாள் கோயில்களில் தகுந்த இடம் அப்படின்னு முடிவு செய்து ஒரு ஓலை குடிசை கட்டி அம்பாள் திருவுருவை அதில் வைத்து விட்டு அப்படியே சென்று விட்டாங்க. கண்ணனூரில் கோயில் கொண்ட அம்மன் அவள் அப்படிங்கிறதுனால கண்ணனூர் மாரியம்மன் அப்படின்னு அவளுக்கு பெயராயிற்று. வேப்பங்காற்று அவளை குளிர் வைத்து கொஞ்சம் சாந்தமானாள் தேவி. தான் கோயில் கொண்ட இடத்தை செழிக்க செய்ய மனம் கனிந்தா. இந்த நிலையில தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னன் தன் படைகளோடு கண்ணனூர் காட்டில் முகாமிட்டார். அப்போது அங்கிருந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தான். அன்னையின் தோற்றமே அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தச்சு. தாயே, நான் தொடங்க போகும் போரில் எனக்கே வெற்றி கிடைக்க அருள்வாயாக. போர் முடிந்து முடிசூடியதும் திரும்பி வந்து உனக்கு ஒரு அற்புத கோயிலை கட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு வேண்டிக் கொண்டான். கண்ணபுரத்தாளிடம் வேண்டிக் கொண்டதால எதுதான் கிடைக்காது. வெற்றி அவன் வசமானது. திரும்பி வந்த மன்னன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பண்ணசாமியையும் பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டி குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார். அதுவே மாரியம்மன் கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக திகழும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலாக மாறியிருக்கு. ஏழைகளுக்கு இறங்குபவள் அந்த தாய். நீதி வழங்குறதுல ஈடு இணையற்றவள். பாதிக்கப்பட்டவரின் கண்ணீருக்கு இங்கே நிச்சயம் பதில் கிடைக்கும். தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறவர். அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து காப்பவள். கருணையே வடிவானவள். அதனால தான் இன்றும் லட்சோபலட்ச பக்தர்கள் மக்கள் நாடி வந்து வணங்கி செல்கிறாங்க. கருவறையில் அம்பாள் சுகாசினியாக காட்சி தருகிறாங்க. 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில இங்கு அருள்பாலிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆன்றோர்கள். இவள் திருமேனியோ மூலிகைகளால் ஆகியிருக்கு. அதனால அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம். கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் இருக்கு. இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. இரவு நேரத்துல அன்னை இங்கே சூட்சும ரூபத்துல வலம் வருவதாக ஐதீகமும் இருக்கு. அவ்வாறு அன்னை நகர்வலம் வரும்போது அன்னையின் கால் கொலுசு ஒலி கேட்கும் பாக்கியம் பெற்றவங்க அநேகர்கள். இன்றும் அந்த கொலுசு சத்தம் அர்த்த ஜாமத்துல கேட்கிறது அப்படின்னு பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. நோய்களின் அதிபதியான
மாயாசுரன் பூலோகத்தில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். இதனால் அன்னையின் பக்தர்களும் பாதிக்கப்பட்டாங்க. இதை கண்டு கோபம் கொண்ட பார்வதி தேவி மாயாசுரனை வதம் செய்யும்படி தன் அம்சமான மாரியம்மனை அனுப்பினாங்க. மாரியம்மன் மாயாசுரனையும் அவன் சகோதரர்களையும் வதம் செய்தாங்க. அதற்கு பிறகு அவர்களின் தலையை ஒட்டியானமாக அணிந்து கொண்டு நோய்களின் கொடுமைகளில் இருந்து மக்களை காப்பாற்றி அருள் புரிந்தாங்க. அவளே ஆதியில் திருவரங்கத்தில் வைஷ்ணவி தேவியாக அருள் பாலிக்கிறார். பின்னர் சமயபுரத்துக்கு வந்து மாரியம்மனாக அருள் பாலிக்கிறாள் அப்படின்னு சொல்கிறது ஸ்தல வரலாறு. இன்றும் சமயபுரத்தால் நோய் தீர்க்கும் மருத்துவச்சியாகவே மக்களால் வணங்கப்படுறாங்க. இவள் சன்னதிக்கு வந்து வேண்டிக் கொண்டா தீராத நோய் தீர்கிறது. நம்மளுடைய துன்பங்கள் தீர அன்னையை பற்றி பட்டினி கிடந்து தவம் இருக்கும் அதிசயம் இன்றும் நடக்கிறது. மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறன்று இங்கே பூசொரிதல் விழா நடைபெறுது. வழக்கமாக எல்லா தலங்கள்லையும் பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை. ஆனால் இங்கே பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறாங்க. இது பற்றி பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. மாசி மாத கடைசி ஞாயிறன்று நடைபெறும் பூசொரிதல் திருவிழாவுடன் அம்மனின் இந்த விரதம் தொடங்குது. பூசொரிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும். விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரைக்கும் 27 நாட்களும் அம்பாளுக்கு ஒருவேளை மட்டும் இங்கு நிவேதனம் நடக்கும். அதாவது சாயாற்றரை பூஜையின் போது இளநீர், மோர், பானகம், துள்ளு மாவு, வெள்ளரி பிஞ்சு ஆகிய நிவேதிக்கப்படுது. இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்மனுடன் சேர்ந்து விரதம் இருப்பதும் வழக்கம். நாம் சமயபுரத்தில் வசிக்காம இருக்கலாம், ஆண்டுக்கு ஒரு முறை கூட செல்ல முடியாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவளை மனதார நினைத்து வழிபட்டாலே போதும், அவள் ஓடி வந்து காப்பாள். இந்த 27 நாட்களில் தினமும் ஒருவேளையாவது அன்னையை நினைத்து உணவை துறந்து அவளை மனதார வழிபட்ட அவள் நம்முடனே இருந்து காப்பா. புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை அன்று இங்கு இருக்கக்கூடிய அம்மன் முன் புதிய மூங்கில் தட்டு ஒன்றில் பச்சரிசி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றை சமர்ப்பித்து பூஜிக்கிறாங்க. இங்கு கரும்பு தூளி எடுத்தல் அப்படின்ற விசேஷ பிரார்த்தனை பிரசித்தம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்ளும் வேண்டுதல் தான் இது. அன்னையின் அருளால கருவுற்று சீமந்தம் முடிந்த பிறகு சீமந்த புடவை வேஷ்டியை பத்திரமாக வைத்திருப்பாங்க. குழந்தை பிறந்ததும் 6வது மாதத்துல பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டியில் தயார் செய்து அதுல குழந்தைய கடத்துறாங்க. அந்த தொட்டியில பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின்தொடர 3 முறை ஆலயத்தை வலம் வந்து பிரார்த்தனையும் செலுத்துறாங்க. துணிகளை பூசாரி எடுத்துக்கொண்டு கரும்பை பக்தர்களுக்கு விநியோகிக்கிறாங்களாம். அதே மாதிரி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த திருக்கோவிலில் காவிரியின் வடக்கரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிக்கிறாங்க. அவ்விரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுறாங்க. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது அறிய இயலாதவனாகிறான். குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுறான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நிற்கிறது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பிறகு சம்ஹாரம் செய்யப்படுறான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களாலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றாள். இந்த தேவியே மகாமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கவும் படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் இருந்த அம்மனின் திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்தமையால் அங்கு அப்போது இருந்த ஜூய சுவாமிகள் அம்மனின் திருவுரத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்கிறாங்க. அதன்படி பணிவிடை புரிவோர்
சென்றுவோர் அத்திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறும் பொழுது அவர்கள் இளைப்பாறிய அந்த இடம் தற்போது சமயபுரம் என்ற பெயரில் அமையப்பெறுகிறது. அதன் நினைவாகவே இப்போதும் இத்திருக்கோவிலின் திருவிழாவில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்றும் வருது. இளைப்பாறிய அப்பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இப்படியாக ஒரு கதையும் பின்புறம் வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.